ஆண்டவர் உலக இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த காலை வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15-16 வசனங்கள். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உள்ளான மனுஷனில் பலன் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பான் என்று ஒரு சில காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். உள்ளான மனுஷனில் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வல்லமையும் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்பார்கள் என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். எபேசு பட்டணத்தில் இருந்த மக்கள் உள்ளான மனுஷனிலே பலப்படுகிற காரியத்தில் மிகவும் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள். ஆகினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று அவர்களுக்கு ஆவியானவர் பவுல் மூலமாக சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், ஒரு மனிதன் உள்ளான மனுஷனில் பலனா இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனுக்குள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது, அந்த மனிதன் எப்படிப்பட்ட காரியங்களில் தாக்கப்படுகிறான், எப்படிப்பட்ட காரியங்கள் அவனை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்லி இந்த எபேசியர் புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த எபேசியர் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 17வது வசனம் மையப்பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையில் இருக்கிற மக்களுக்கு சொல்லுகிறார். மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற திருச்சபை மக்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபை மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நீங்கள் நானும் வீணான சிந்தையில வளரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் அனைவரும் டிவியில செய்தியில நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற பிரதமர் அவர்கள் ஒரு காரியத்தை அறிவித்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், இந்த நாட்களில் இந்த கொரோனா வைரஸ் கட்டுப்படுத்த முடியாது இருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த நாட்டு மக்களுக்கு எலக்ட்ரானிக் சிப் பொருத்த வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு காரியத்தை பிரகடனம் படித்திருக்கிறார். இவைகள் எதை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு சீக்கிரமாக இந்த பூமிக்கு வருகிறதை குறிக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, முடிவு உடனே வராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அப்போ முதலாவது, உள்ளான மனுஷனில் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வல்லமையும் உள்ளான மனுஷனுக்குள்ள இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் முதலாவது சிந்தனையில தாக்கப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். சிந்தனை அவன் தாக்கப்படும் போது, சிந்தனையில் அந்த மனிதன் இருள் அடையும் போது அவன் வாழ்க்கையில தான் என்ன செய்கிறோம் என்பதை அவன் அறியாதிருக்கிறான். தான் எந்த வழியிலே போகிறோம் என்பதை அவன் நிலவரம் இல்லாதவனாக இருக்கிறான். ஆகியனால தான் 51ஆம் சங்கீதத்தில் தாவீது ஜெபிக்கிறார், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த கடைசி காலத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்நாட்களிலே தேவனுடைய ஆவியிலும் தேவனுடைய வல்லமையிலும் உள்ளான மனுஷனில் பலப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் இந்த பலன் நமக்கு தேவை? இந்த பலன் இல்லை என்றால் என்ன நடக்கும்? சிந்தையில வீணான காரியங்கள் தோன்றக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உலகத்துக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நீங்களும் நானும் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தை குறித்து அதிக சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வருகை குறித்து அதிக சிந்தனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதே எபேசியர் புத்தகம் 4வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிற எபேசியர் 4வது அதிகாரத்தில்
26வது வசனம் சொல்லுகிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த எபேசு திருச்சபையில் இந்த விசுவாச மக்கள், எபேசு திருச்சபையில் இருந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? முதலாவது, வீணான சிந்தையில் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் உள்ளான மனுஷனுக்குள்ள தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வல்லமையும் அவர்கள் பெற்றுக்கொள்ளாதவர்களாக, அனுபவிக்காதவர்களாக இருந்தார்கள் பிரியமானவர்களே. ஆகினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையில் வீணான சிந்தனை காணப்பட்டது. ரெண்டாவது, அந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் அவர்கள் கோபம் கொள்ளுவர்களாக இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி. பாருங்கள், காயின் ஆபேல் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் போது காயினுக்குள் இருந்த கோபம் தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய ஆரம்பித்தது. ஆகினால் இங்கே வசனம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லி. இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்குள்ள இந்த கோபம் கிரியை செய்யும் போது அதை நாம் அடக்கி ஆள வேண்டும் என்று சொன்னால், அந்த கோபத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்றால் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வல்லமையும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். உள்ளான மனுஷனில் தேவனுடைய ஆவியும் தேவனுடைய வல்லமையும் இருக்கும்போது, கோபம் நமக்குள்ளே எழும்பி வரும்போது தேவ ஆவியும் தேவனுடைய வல்லமையும் அந்த கோபத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகினால தான் இந்த எபேசு சபைக்கு பவுல் சொல்லிக் கொடுக்கிறார், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ பாவத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வழி என்னவென்று சொன்னால், உள்ளான மனுஷனில நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு தேவனுடைய ஆவியையும் தேவனுடைய வல்லமையும் நாம் கொடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இந்த தேவனுடைய ஆவி தேவனுடைய வல்லமை எப்படி நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படிக்க தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது, தேவ வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது மேல் வீட்டறையில் சீஷர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல நமக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், எபேசியர் 4வது அதிகாரத்தில் 27வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொல்லி. அப்போ இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற மக்கள், எபேசு திருச்சபையில் இருந்த மக்கள் அதிகமாக இவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகினால்தான் பவுல் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடுக்காதிருங்கள் என்று சொல்லி. நீங்கள் வேதத்தில் அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது சப்பிராலை பார்த்து அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்கிறார், உன் இருதயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடுத்தது என்ன என்று சொல்லி. அப்போ சத்துரு அவன் நினைக்கிற இடத்துல வரக்கூடியவன், அவன் நினைக்கிற இடத்துல தங்கக்கூடியவனாய் இருக்கிறான். அவன் நினைக்கிற இடத்துல வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் நினைக்கிற இடத்துல தங்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், விசேஷமாக நம்முடைய இருதயத்தில் நம்முடைய உள்ளான மனுஷனில் பரிசுத்த ஆவி நிறைவில் காணப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி நிறைவு நமக்குள்ளே நாம் அனுமதிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய வல்லமை நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள அனுமதிக்க நாம் ஒப்பு கொடுக்கும் போது இந்த சத்துரு அன்றைக்கு சப்பிராலுக்குள்ளே வந்தது போல யாருக்குள்ளே வரமாட்டான் பிரியமானவர்களே. அந்த சப்பிராலுக்குள்ளே அவன் வந்ததுக்கு காரணம் அவர்கள் இருதயம் வெறுமையாக இருந்தது. அவர்கள் இருதயம் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடாமல் இருந்தார்கள், சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்கள். இன்றைக்கு திருச்சபையில் வாழ்கிற மக்கள், உங்கள் இருதயத்தில் நீங்கள் யாருக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறீர்கள்? சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறீர்களா? பாவத்துக்கு இடம் கொடுக்கிறீர்களா? உலகத்துக்கு இடம் கொடுக்கிறீர்களா? மோக இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறீர்களா? காம இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறீர்களா? உங்கள் இருதயத்தில் எது அதிகமாக நிறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆகையினால கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். அப்போ சத்துருக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? உள்ளான மனுஷனை தேவனுடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் நீங்களும் நானும் பலப்படுத்தக்கூடியவர்களை இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 4வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அப்போ நம்முடைய இருதயத்தில் உள்ளான மனிதனில புதிதான ஆவிக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அந்த புதிதான ஆவி என்பது என்ன? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு அவருடைய வல்லமைக்கு உங்கள் இருதயத்தில் நீங்கள் இடம் கொடுக்கும் போது சத்ரு உங்களை தேடி வர முடியாது பிரியமானவர்களே. சத்ரு அவன் உங்களை விட்டு ஓடக்கூடியவனாக இருக்கிறான். உங்களை விட்டு அவன் விலகி போகக்கூடியவனாக இருக்கிறான். கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இயேசு 40 நாட்கள் அங்கு உபவாசம் இருக்கிறார். அந்த உபவாசம் முடிகிற நேரங்களில் வசனம் சொல்லுகிறது, சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ சோதனைக்காரன் அவன் மக்களை தேடி வரக்கூடியவனாக இருக்கிறான். தேடி வருகிற அவனை நீங்களும் நானும் தான் துரத்த வேண்டியதாக இருக்கிறது. எப்படி துரத்த வேண்டும்? ஒன்று, தேவனுடைய ஆவியினாலே துரத்த வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய வசனத்தினால் அவனை துரத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இந்த சாத்தானை துரத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவதாக நீங்கள் பார்க்கும்போது, இந்த சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால், அவனை துரத்த வேண்டும் என்றால், உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவின் மேலே நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக இருக்கும்போது சத்துரு உங்களை தேடி வர முடியாது. அப்படி தேடி வந்தாலும் நீங்கள் அவனை ஈஸியாக மேற்கொள்ள முடியும், மிக எளிமையாக அவனை மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், உள்ளான மனுஷனில் தேவனுடைய ஆவிக்கும் இயேசுடைய வல்லமைக்கும் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, உள்ளான மனுஷனை தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் நீங்கள் நிரப்ப சத்துரு உங்கள் அருகில் வர முடியாது. பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. சத்துரு உங்களை எதிர்க்க முடியாது. நீங்கள் தான் சத்துருவை எதிர்க்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக பாருங்கள், எபேசியர் 4வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறார். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அந்நாட்களில் இருந்த அந்த திருச்சபை மக்கள் அதிகமாக அவர்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவிசுவாசமான வார்த்தையை பேசக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை அவர்கள் பேசினவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகினாலும் தான் பவுல் சொல்லுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அதற்கு பதிலாக என்ன செய்ய வேண்டும்? பவுல் சொல்லுகிறார், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போ கெட்ட வார்த்தை உங்கள் இருதயமானது அநேக கெட்ட காரியங்களால் நிறைந்திருக்கும் போது உங்கள் இருதயத்திலிருந்து வசனம் வெளியே வராது. உங்கள் இருதயத்திலிருந்து அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள் வெளியே வராது. உங்கள் இருதயத்திலிருந்து பொல்லாமான காரியங்கள் வெளியே வரக்கூடியதாக இருக்கிறது. உங்கள் இருதயத்திலிருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வெளியே வரக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகினால கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. திருச்சபை கெட்ட வார்த்தை பேசக்கூடியதாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த கெட்ட வார்த்தை உங்கள் உள்ளான மனுஷனிலிருந்து, உங்கள் இருதயத்திலிருந்து நீங்கள் அதை நீக்கி போட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அப்போ இந்த கெட்ட வார்த்தை நீங்கள் பேசாமல் இருக்க என்ன வழி? அதற்கு தான் பவுல் சொன்னார், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையால் பலப்படுவோம். பரிசுத்த ஆவியையும் இயேசுடைய வல்லமையும் உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ளே நீங்கள் அனுமதிக்க பரிசுத்த ஆவியையும் இயேசுவின் வல்லமையும் உங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ளே வரும்படி நீங்கள் ஜெபிக்க உங்கள் இருதயம் பரிசுத்த ஆவியினாலும் இயேசுவின் வல்லமையினாலும் நிறைந்திருக்கும் போது நீங்கள் பேசும்போது கெட்ட வார்த்தை நீங்கள் பேச மாட்டீர்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை நீங்கள் பேச மாட்டீர்கள். தேவன் விரும்புகிற வார்த்தைகளை நீங்கள் பேசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், அடுத்ததாக இங்கே வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார் 30வது, அதாவது எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், அன்று நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியை எப்பொழுது நாம் துக்கப்படுத்த முடியும் என்று சொன்னால், அடிக்கடிக்கு பாவம் செய்யும் போது, ஒரு மனிதன் அடிக்கடிக்கு தவறு செய்யும் போது, ஒரு மனிதன் தேவனை விட்டு தூரம் போகும்போது, அந்த மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதனுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியை துக்கப்படுகிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெறாதிருக்கிற மனிதனுக்குள்ள பரிசுத்த ஆவியவர் இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தவறு செய்யும் போது ஆவியானவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். சில வேளைகளில் ஆவியானவர் அவர்களை விட்டு விலகி போகக்கூடியவராக இருக்கிறார். சிம்சோனை போல தவறு செய்யும் போது ஆவியானவர் விலகி போகக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த கால வேளையில் ஒருவேளை இதுவரையிலும் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் துக்கப்படுத்தியிருந்தால் தேவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது.
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டார்? இந்த உலகத்தில் வர பாவ சோதனைகளிலிருந்து மீட்கப்படுவதற்கு, இயேசுவின் வருகைக்கு நானும் நீங்களும் ஆயத்தமாக்கப்படுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவரை நீங்கள் துக்கப்படுத்தி இருந்தால் இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்படி நீங்கள் செபியுங்கள். உங்களுக்குள்ள ஒரு மனந்திரும்புதல் வரும்போது ஆவியானவர் உங்களுக்குள்ள மீண்டும் அவர் கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாக பாருங்கள், இதே எபேசியர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், கடைசி பகுதியில், நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த எபேசு சபை அடுத்த ஒரு காரியம் செய்யாமல் இருந்தார்கள், ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் இருந்தார்கள். ஏன் இவர்களால் மன்னிக்க முடியவில்லை என்று சொன்னால், 31வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். இதெல்லாம் இந்த மக்களுக்குள்ள இருதயத்தில் இருந்ததுனால மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்கிற இருதயம், அப்படிப்பட்ட சிந்தனை இந்த எபேசு மக்களுக்கு வரவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிற காரியம், நானும் நீங்களும் மற்றவர்களை மன்னிக்கும் போது ஆண்டவர் நம்மை மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால ஆண்டவர் நமக்கு இந்த கால வேளையில் சொல்லிக் கொடுக்கிற காரியம், ஆவியானவருக்குள்ள, பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்களும் நானும் நிரம்பி செபிக்கும் போது, ஆண்டுடைய வல்லமையிலே நிரம்பி செபிக்கும் போது, ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய ஆத்மாவுக்குள் அதிகமாய் ஊற்றப்படுகிறதை நீங்கள் உணர முடியும், நீங்கள் காண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தெய்வமே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் உள்ளான மனுஷனை பலப்படவும் இந்த ஆவினால வல்லமையினால கர்த்தர் நிரப்புங்க ராஜா. இந்த வருகைக்கு எங்களை ஆயத்தமாக்குங்க. உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மனம் திரும்ப வேண்டிய ஒவ்வொரு காரியத்திலும் மனம் திரும்ப ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தி நடத்தும். கர்த்தர் ஒப்பு கொடுக்கும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே ஆமே. கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.